Hi friends, welcome back to my channel. இந்த vlogல என்னோட செல்ஃப் கிளீனிங் ரொட்டீனை தான் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். மந்த்லி இல்லைனா 2 months ஒன்ஸு செல்ஃப் எல்லாமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணுவேன். அதை தான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். செல்ஃப் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் நிறைய திங்ஸு எது எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அதெல்லாம் அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. அதெல்லாம் வந்து இந்த செல்ஃபில் தான் வந்து எல்லாமே இருக்கும். அதை எல்லாத்தையும் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த செல்ஃபில் ஒரு 4 ரேக் இருக்கும். அந்த 4 ரேக்லேயுமே நிறைய வந்து தேவையில்லாத திங்ஸு தான் இருக்கும். எங்கேயாவது எடுக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஈஸியாக இருக்கிறதுனால இந்த செல்ஃபில் தான் வச்சுருவாங்க. பசங்களும் சரி நாமளுமே மறந்து இந்த இடத்துல வச்சுருவோம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு இந்த செல்ஃபை வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு செல்ஃபில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து செப்ரேட் பண்ணி கீழே வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சிட்டு இருந்தேன். செகண்ட் ரேக்கில் இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பேன். ஹேர் கிளிப்ஸு, ஹேர் பேண்ட்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பேன். அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து கீழே வச்சிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக வச்சுட்டா நமக்கு வந்து மறுபடியும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ரேக்கோடதையும் செப்ரேட் பண்ணி வச்சுருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய தேவையில்லாத ஐட்டம்ஸ் தான் இருந்தது. குப்பைக்கு போகிற ஐட்டம்ஸு அது எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் ரொம்ப நாளாக தேடின பொருள்லாம் நம்ம கண்ணில் கிடைக்கும். அந்த மாதிரி ரொம்ப நாளாக டெபிட் கார்டு வந்து ரிசீவ் ஆகிருந்துச்சு. அதை எங்கே வச்சுன்னு சொல்லி தேடிக்கிட்டே இருந்தேன். பழைய கார்டையே ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி செக் பண்ணி பார்த்ததுக்கு தான் தெரிஞ்சது இங்கே தான் வச்சுருந்துருக்கேன். அந்த கார்டும் வந்து கிடச்சிருச்சு. எடுத்து அதையும் வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய வந்து முக்கியமான திங்ஸ்லாம் வந்து மறந்தாப்பில் இங்கேயே வந்து வச்சுருக்கேன். செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு க்ளீனிங்கை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டு இருந்தேன். பசங்களோட ஐட்டம்ஸ் தான் நிறைய இருக்கும். நம்ம வந்து மேக்ஸிமம் எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வச்சுருவோம். குழந்தைங்க வந்து அந்த மாதிரி வைக்க மாட்டாங்க. அங்கே இங்கேயும் தூக்கி போட்டுருவாங்க. நிறைய டாய்ஸும் அந்த மாதிரி ஸ்கூலில் வந்து டெய்லி வந்து அவங்களோட ஆக்டிவிட்டி திங்ஸ்லாம் வந்து கொடுத்து விடுவாங்க. அந்த திங்ஸும் நிறைய இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். அதனால் சொல்லிட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். இது வந்து க்ளீன் பண்ணி ஒரு 2 months இருக்கும். பொங்கல் டைமுக்கு முன்னாடியே நான் க்ளீன் பண்ணியிருந்தேன். அதை தான் வந்து மறுபடியும் க்ளீன் பண்ணும்போது இவ்வளோ டஸ்ட் இருந்தது. ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா டஸ்ட் அலர்ஜி இருக்குன்றதுனாலே நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு யோசனை பண்ணுவேன். அதனால் இன்றைக்கி ஒரு வேஸ்ட் கிளாத்தில் நல்லா தண்ணி தொட்டுட்டு அதை வந்து நான் தொடச்சி க்ளீன் பண்ணும்போது அந்தளவுக்கு டஸ்ட்டு வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக 2 ரேக்கையும் க்ளீன் பண்ணேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சின்னதாக பேப்பர் ஏதாவது போட்டு வைக்கலாம்னு நினைப்பேன். ஆனால் வந்து அப்படியே வந்து போட்டு வச்சதுனால கீழெல்லாம் ரொம்ப வந்து அழுக்காயிடுச்சு. அதனால் இந்த டைம் வந்து இந்த மாதிரி கேலண்டரு இருந்துச்சு, வேஸ்ட்டான கேலண்டர். அதை வந்து கட் பண்ணிவிட்டு மேலே ஸ்டிக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கேலண்டர் வந்து இந்த மாதிரி நல்லா திக்கான பேப்பராக இருக்கும். அதனால் நமக்கு போடும்போது நல்லா நமக்கு திக்காக இருக்கும். அதில் வந்து நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். அதனால் கேலண்டர் பேப்பரை வந்து நல்லா கரெக்டாக செக் பண்ணி அளவு பார்த்து கட் பண்ணி இந்த 2-3 ரேக்குக்கும் சேர்த்து போட்டுடலான்னு சொல்லிட்டு அதை தான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். கட் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் டேப் இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து ஒட்டிட்டா வந்து ஈஸியாக நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கேலண்டரை 2 ஷீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அளவு பார்த்துட்டு கட் பண்ணால் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அளவு பார்த்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா கீழே வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் டேப் மாதிரி இருக்கும். செலோ டேப் யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி பேப்பர் டேப் யூஸ் பண்ணால் நமக்கு ஸ்டிக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். கட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சிசர் வந்து தேட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே கையாலே கட் பண்ணிடலாம். அதனால் இந்த மாதிரி பேப்பர் டேப் நான் யூஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து போட்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து 2 ரேக்கை மட்டும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். 2 ரேக்கையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேலண்டர் ஷீட் வந்து நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறமா மேலே இருக்க ரேக் வந்து ஜஸ்ட் வந்து ஷோகேஸ் ஐட்டம் மட்டும்தான் வச்சுருப்பேன். இந்த ஷீல்டுலாம் வச்சுருப்பேன். குட்டீஸ் வாங்கின ஷீல்டுலாம் வச்சுருப்பேன். அதெல்லாம் வந்து தனியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வந்து அதிகமாக டஸ்ட் இல்லை. அதனால் தனியாக க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதை மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிகிட்டு இருந்தேன்.
அடுத்தது இந்த மேலே இருக்க ஷோகேஸ் செல்ஃபை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு இருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய திங்ஸ் இருக்காது, கொஞ்சமாக ஷோகேஸ் திங்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஷீல்டு ஐட்டம்ஸ்லாம் வந்து பசங்க வாங்கினதெல்லாம் இருக்கும். அப்புறம் ஸ்கூலில் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்து நல்லா இருக்கிறத மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து திருப்பி வந்து கேலண்டர் ஷீட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு 1 hour ஆயிடுச்சு. ஏன்னா வந்து மேலே ஏறி ஏறி இறங்கி க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு. அப்புறமா வந்து இதுக்கும் வந்து இந்த மாதிரி பேப்பர் டேப் போட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா இந்த சின்ன சின்ன திங்ஸ், அந்த ஷோகேஸ் திங்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஒரு ஈரத்துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். அதில் வந்து ரொம்ப டஸ்ட் இருந்தது. டஸ்ட் வந்து கம்மியாக இருக்குன்னு தான் நினச்சேன். செல்ஃபில் தான் வந்து டஸ்ட் கம்மியாக இருந்துச்சு. இந்த திங்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இடுக்கில் எல்லாத்துலேயுமே வந்து டஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. அதனால் அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சில திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தூக்கி போடவே மனசு வராது. அது மாதிரி தான் இது வந்து தம்பி ஸ்கூலில் ஒரு கிறிஸ்மஸ்க்காக நானே வந்து ரெடி பண்ணேன். இந்த ஸ்னோமேனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் வந்து அப்படியே வீட்டில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஷோகேஸில் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா பசங்களுக்கு ஆனுவல் டே இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் டேயில் வாங்கினேன் இந்த ஷீல்டு எல்லாத்தையும் எடுத்து தொடச்சி எடுத்து வச்சுருந்தேன். ஒரு சில ஐட்டம் வாஷ் பண்ணுற மாதிரி இருந்ததையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எல்லாத்தையும் வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டேன். இந்த ஹார்ஸ் மட்டும் வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் கம்மியாக தான் இருந்தது, அதனால் அங்கேயே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இந்த காஸ்மெட்டிக் திங்ஸ் எல்லாம் வந்து அங்கங்கே இருந்துச்சுன்னா நமக்கு எடுக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அட்டை பாக்ஸில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம தேவைப்படும் போது மொத்தமாக எடுத்து நம்ம தேவையான திங்ஸை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வச்சிடலாம். தனியாக இருந்துச்சுன்னா நமக்கு எடுக்கும்போது கீழே கீழே விழுந்துட்டுருக்கோம். அதனால் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எடுத்து திருப்பி வைக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணி. அதனால் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். நமக்கு தேவைப்படுறப்போ பாக்ஸோடு எடுத்துகிட்டு தேவையான திங்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே பாக்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம் அந்த இடத்துல. நான் டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் மட்டும் இதில் வச்சா நமக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால அந்த திங்ஸ் மட்டும் இதில் வச்சுருந்தேன். சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர், லிப் பாம்ஸு இந்த ஐட்டம்ஸ் மட்டும் இதில் வச்சா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் எடுக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த செகண்ட் ரேக்கில் எடுத்துகிட்டு போய் அதையும் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா செகண்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய திங்ஸ் இருக்காது. இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம் மட்டும்தான் வச்சுருப்பேன். பர்ஸ் வச்சுருப்பேன், அப்புறம் வந்து ஹேர் ஆயில்ஸ் அந்த ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பேன், பர்ஃப்யூம்ஸ் வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா அடுத்த ரேக்குக்கு செக் பண்ணும்போது தான் நிறைய ஐட்டம்ஸ் வந்து தேவையில்லாமல் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு கவரில் வந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பசங்களோட இந்த மாதிரி குட்டி குட்டி டாய் ஐட்டம், இந்த மாதிரி ஸ்கூலில் வந்து ஆக்டிவிட்டிக்காக கொடுத்து விட்ற ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் வந்து எனக்கு தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லை. எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா தேவையில்லாத குப்பை ஐட்டம்லாம் இந்த மாதிரி கவரில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஃபைனலாக எல்லா திங்ஸையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு செல்ஃபையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். முன்னாடி இருந்ததுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருந்தது அப்படின்ட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறமா செல்ஃபே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருந்தது. அவ்வளவுதான், இந்த விலாக் வந்து இதோட முடியுது. நெக்ஸ்ட்டு இன்னொரு விலாகில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.